தேர்ட் சாப்டரில் எக்ஸைஸ் 3.8 செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன, இஃப் ஏ பி சி அப்படின்னு சொல்லி 3 மேட்ரிக்ஸ் கொடுக்காங்க. அதை கொடுத்துட்டு இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளால் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி பண்ணலாம், ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் ஆர்எஸ் தனியாக பிரிச்சிடலாம். எல்ஹெச்எஸ் என்னது, எல்ஹெச்எஸ்னால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இந்த ஈக்குவல்ட்டுக்குனா ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்துச்சுன்னா அது எல்ஹெச்எஸ் சொல்லுவாங்க. அதே ரைட் சைடில் இருந்தால் ஆர்ஹெச்எஸ்ன்னு சொல்லுவாங்க, ரைட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே என்னன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்னன்னா இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு எப்பவுமே சால்வ் பண்ணணும். அப்போ இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே எனக்கு பி ப்ளஸ் சி இருக்குது. அப்போ பி ப்ளஸ் சி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். பி ப்ளஸ் சி, பி ப்ளஸ் சினா பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, சியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அதை எழுதிக்கலாம். இப்போ இங்கே பியோட வேல்யூ என்னது, இந்த மேட்ரிக்ஸ் எப்படி எடுத்து எழுதிக்கலாம். என்ன கொடுத்தாங்க, 2 3 4 1 9 2 -7 1 -1 இப்படி கொடுத்துருக்காங்களா. ப்ளஸ் சியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 8 3 4 1 -2 3 2 4 -1 கொடுத்துருக்காங்களா. இப்போ என்ன, ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ப்ளஸ்னால் ஒவ்வொரு எலிமெண்ட் நம்ம கூட்டணும். அப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 8 இருக்குது. அப்போ 2 + 8 = 10 ஆச்சா. அடுத்து 3 + 3 6, 4 + 4 8. அதே மாதிரி இப்போ அடுத்து குடிக்கலாம். 1 + 1 2, மைனஸ் பண்ணால் 7, 2 3 கூட்டினா 5, -7 இருக்குன்னா -5, 1 4னா 5, -1 -1னா என்னது -2. இது என்னது, பி ப்ளஸ் சியோட வேல்யூ. இப்போ அடுத்து இது கூட ஏவை கூட்டணும். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இதான் நம்ம கொடுத்தது. அப்போ இப்போ என்ன பண்ணணும், இதில் ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏவோட வேல்யூ என்னது, ஏவோட வேல்யூ இது இந்த மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் என்னதுன்னா 4 3 1 2 3 -8 1 0 -4 4 3 1. இந்த மேட்ரிக்ஸ் எழுதுமா. அப்போ பி ப்ளஸ் சி நம்ம ஏற்றி கண்டுபிடிச்சல அதை தூக்கி எழுதிக்கணும். ப்ளஸ் பி ப்ளஸ் சி இப்போ என்னது 10 6 8 2 7 5 -5 5 -2. சரி, அதே மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டை நம்ம கூட்டிக்கலாம். 14 9 9 4 10. அதே மாதிரி இங்கே என்ன வரும், -3 ஒன்று கொடுக்குன்னா -4 5. அதே மாதிரி -2 -4 கொடுக்குன்னா -6. அவ்வளோதான். இது நம்ம எல்ஹெச்எஸ் ஆன்சர். இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளோட எல்ஹெச்எஸ். இதே மாதிரி நம்ம ஆர்ஹெச்எஸ்ஸை சால்வ் பண்ணணும். இப்போ அடுத்து ஆர்ஹெச்எஸ் என்னது, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இது இப்போ ஏயும் பி சால்வ் பண்ணிட்டு அப்புறம் சி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, அப்போ ஏ ப்ளஸ் பி பார்க்குறோமா. ஏ மேட்ரிக்ஸோட வேல்யூ என்னதுன்னா 4 3 1 2 3 -8 1 0 -4. அதே மாதிரி பி மேட்ரிக்ஸோட வேல்யூ என்னது, பி வந்து 2 3 4 1 9 2 -7 1 -1. இப்போ இது ரெடி சால்வ் பண்ணால் என்ன பண்ணணும், திருப்பி அதே மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும் மைனஸ் பண்ண. அதே மாதிரி இப்போ 4யும் 2யும் கூட்டினா 6, 3யும் 3யும் ப்ளஸ் பண்ணால் 6, 1 + 4னா 5, 2 1யும் கூட்டினா 3. அதே மாதிரி இங்கே 12, இங்கே வந்து என்னது -6, இங்கே -6, இங்கே என்ன வரும் 1, இங்கே என்ன வரும் -5. இது இங்கே வந்த வேல்யூ. இப்போ அதே மாதிரி இப்போ இது கூட என்னன்னா சியோட வேல்யூ நம்ம ப்ளஸ் பண்ணணும். இப்போ சியோட வேல்யூ என்ன, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தானே. அப்போது சி இப்போ இது ஏ ப்ளஸ் பி வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். இங்கே என்ன எழுதிக்கணும், 6 6 5 3 12 -6 -6 1 -5. இங்கே இப்போது சியோட வேல்யூ என்னது, 8 3 4 1 -2 3 2 4 -1. இது சியோட வேல்யூ. இப்போ இதை சால்வ் பண்ணலாமா. 8யும் 6யும் ப்ளஸ் பண்ண எவ்வளோ வரும், 14 வரும். அதே மாதிரி இங்கே 6 + 3 9 வரும், 5 + 4 9 வரும், 3 + 1 4 வரும், 12 - 2 10 வரும், -6 3 கூட என்ன வரும் -3 வரும், -6 × 2 என்ன வரும் -4 வரும், 1யும் 4 கூட்டினா 5 வரும், -5யும் 1யும் கூட்டினா -6 வரும். இப்போ இது என்னன்னா ஈக்குவேஷன் 2. இப்போ நம்ம பார்த்தோன்னா இது ஈக்குவேஷன் 2வா. அதே மாதிரி ஈக்குவேஷன் 1 பார்த்தா இது ஈக்குவேஷன் 1, ரெண்டுமே எப்படின்னா சேமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், அவங்க சொன்ன மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ இங்கே என்னது, எல்ஹெச்எஸ் = ஆர்ஹெச்எஸ். அதே மாதிரி ஈக்குவேஷன் 1 = ஈக்குவேஷன் 2.
ஹென்ஸ் ப்ரூவ்ட் நம்ம அவங்க என்ன ப்ரூவ் பண்ண சொன்னாங்களோ அதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு சம் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.